வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தவ காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த தெய்வீக இரக்கம் கருணை நம்மை தொட வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஆரோக்கிய சாமி, லில்லி மேரி, ஞான பிரகாசம் இவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். நாமும் இறையருளால் நிரப்பப்பட ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது அருள் எங்களை என்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு இது எங்களை அர்ப்பணிப்பதாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில்
அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரவேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முதல் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து, தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்வார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியெழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் நீரப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 4வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. இயேசு நாசரேத்திற்கு வந்திருந்த பொழுது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசா காலத்திலும் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபொழுது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றார்கள். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இணை சட்ட புத்தகத்தில் மோயிசன் இஸ்ராயல் மக்களை பற்றி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை அவர்களுக்கு உண்மையாய் வெளிப்படுத்தி புரிந்து கொள்ள முயற்சி செய்வார். ஆண்டவராகிய கடவுள் எதற்காக இந்த இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அழகான காரணம், அர்த்தம் நிறைந்த காரணம். நீ இஸ்ராயேலே கேள், இருக்கிற ஜனங்களிலெல்லாம் நீ பெரிய இனம் என்பதற்காகவோ, நீ மிகப்பெரிய ஆற்றல் படைத்த இனம் என்பதற்காகவோ, அல்லது நீதான் இருந்த மக்களிலேயே நல்லவன் என்பதற்காகவோ உன்னை ஆண்டவராகிய கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை. மாறாக நீ இருந்த இனங்களிலெல்லாம் சிறிய இனம் ஒன்று. 2வது, நீ அடிமைப்படுத்தப்பட்ட இனம். காரணத்தை பாருங்க, எளிமையும் ஒதுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்படுகின்ற ஒன்றை ஆண்டவராகிய கடவுள் தேர்ந்தெடுத்து உலகத்தின் பார்வையில் இதோ இங்கிருந்து பெரிது வர முடியுமா? பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியது, அதனால்தான் உன்னிடமிருந்து உன் கடவுளாகிய மீட்பர் தோன்றுவார். புதிய ஏற்பாட்டிலும் நாம் இதை வாசிக்கின்றோம். எனவே கடவுள் என்கின்ற ஒரு சக்தி அல்லது சிந்தனை முறை அல்லது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எங்கே எளிமை இருக்கிறதோ, எங்கே சிறுமைப்படுத்தப்பட்ட தன்மை இருக்கிறதோ, அந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய முயற்சி செய்கிறார். விவிலியத்தின் எல்லா பக்கத்திலும் இது இருக்கும், வரலாற்றின் பக்கங்களிலும் இது உண்டு. குறிப்பாக லூர்து நகரில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார். ஒரு செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் காரணம். மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். இம்மாக்குலேட் என்று சொல்லப்படுகிற அந்த மாசின்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். இப்போ இந்த செய்தியை யார்கிட்ட சொன்னா போய் சேரும்? அந்த நாட்டு பிரான்ஸ் நாட்டு அரசன்ட்ட சொன்னா அவன் என்ன செய்ய போகிறான்? தண்டாரா போட போகிறான். கேளுங்க, இந்த மாதிரி மாதா காட்சி கொடுத்தாங்க, அதனால தயவுசெய்து எல்லாரும் ஜெபமாலை ஜெபிக்கணும், முடிஞ்சிச்சு. கடமையாய் போய்விடும், கடமைக்கு செய்கிறவர்களாய் போய்விடும். அவ்வளவுதான், கூட்டம் கூட்டமா ஜெபிப்பார்கள். ஆனால் அதனுடைய உள்ளர்த்தம் உள்ளாழம் தெரியாது. இதே சோதனை தான் இயேசுவுக்கு வரும். இந்த அரசுகள் எல்லாம் என்னுடையவை, நீ விழுந்து வணங்கு, இறையாட்சியை நீ ஏற்படுத்திடலாம், டைட்டில மாத்திரலாம். ஆனா மக்கள் அப்படியே தான் இருப்பாங்க.
ஆனா டைட்டில் இறையாட்சின்னு மாறும். பிரியமானவர்களே, இதே போல ஒரு காரியம் நடவாமல் இருக்கல் தான் அன்னை மரியாள் அந்த பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரிலே ஆடுகளை ஓட்டி கொண்டு போய் பசி போக்குவதற்காக வீடுகளுக்கு விறகுகளை பொறுக்குகின்ற ஒரு 3 சிறுவர் சிறுமியரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி, அதுவும் பெருனதர். பிரியமானவர்களே, இப்ப சவால், அங்க போனீங்கன்னா அந்த ஸ்டாச்சு நல்லா வச்சிருப்பாங்க படங்கள், இது எப்படி நடந்ததுன்னு. இந்த பெண்ணுக்கு பிரெஞ்சு மொழி கூட தெரியாது, அந்த லோக்கல் லாங்குவேஜ் மட்டும்தான் பேசுவார்கள், அவ்வளவுதான், வேற மொழி தெரியாது. அதிகாரியாய் இருப்பவர்களுக்கோ பிரெஞ்சு தான் தெரியும். யோசித்து பாருங்க. அங்க இருக்கிற பங்கு தந்தையிடம் போய் இந்த அம்மா சொல்லுகிறார்கள், இப்படி அன்னை காட்சி கொடுத்தார். நம்பல, ஏற்றுக்கொள்ளல. இது எப்படிமா இருக்கும்? சரி, திரும்ப வந்தாவா. வேளாங்கண்ணி, அன்னை வேளாங்கண்ணி படம் பாருங்க. ஒரு ஊனமுற்ற சிறுவனுக்கு எல்லா சிறுவர்களும் ஒரு பையனை எப்ப பார்த்தாலும் அடித்து துன்புறுத்துவார்கள், அவனை குண்டா இருக்கிறன்னு சொல்லி. அவங்களுக்கு தான் அன்னை காட்சி கொடுத்தார். இவர்கள் வழியாகத்தான் அந்த பண்ணையாருக்கு செய்தி போனது, இவர்கள் வழியாகத்தான் அந்த பங்கு தந்தைக்கு செய்தி போனது, இவர்கள் வழியாகத்தான் கடைசியிலே அங்கே ஆலயம் கட்டப்பட்டது. வேளாங்கண்ணி, லூர்து நகர். இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க, ரொம்ப நல்ல ஒரு பகுதி, நாமான் நலமடைந்த பகுதி. பிரியமானவர்களே, யார் வழியாக அங்கே தூண்டப்படுகிறது? யார் தான் அந்த முதல் ஊக்கத்தை கொடுக்கிறார்? ஒரு சிறுமி. அவள் அடிமையாய் அழைத்து கொண்டு வந்தப்பட்டவள். அடிமையாய் அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமி தன்னுள் இருந்த அந்த இறைமையை சொல்லுகிறாள். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லாதவங்க, நம்ம எல்லாம் ஒதுக்கப்பட்டு அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருக்கிறோம். பெரிய பணபலம் இல்லை நம்மகிட்ட, பெரிய ஆள் பலமும் இல்லை, என்னன்னு கேட்க நாதி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிங்கிற நிலை இருந்தால் நாம் சொல்லுகிற வார்த்தைகள், நாம் செய்கிற செயல்கள் மாபெரும் அதிசயங்களை செய்ய முடியும். ஆண்டவரோடு, ஆண்டவர் தன்மையோடு இணைந்திருந்தால். இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த தவக்காலத்துல இந்த செய்திகள் எல்லாம் ஒன்றை சொல்லுகிறது, கடவுளை பிடிச்சிக்க, இருக்கிக்க. உன்னுடைய பிரசன்னத்துல, உன்னுடைய வாழும் இடத்துல கடவுளின் பிரசன்னம் வந்து தங்கி இருக்கணும், அப்படியே நிக்கணும், முழுசா நிக்கணும். கடவுளுடைய அந்த அருளை முழுவதுமாக வாங்க வேண்டும், கருணையை, இரக்கத்தை, கடவுளுடைய அந்த தொடுதலை, அதெல்லாம் வேணும், ரொம்ப முக்கியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் வந்துட்டா அந்த பெண் என்னெல்லாமோ சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த பெண் என்ன சொல்லிச்சுன்னா, எங்க நாட்டிலலாம் இறை வாக்கினர் உண்டு, கடவுளை அறிவிக்கிறவர் உண்டு. அந்த கடவுளை அறிவிக்கிறவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்க நோய் நிச்சயம் நலமாகும். சரி, இந்த அம்மா, இந்த பொண்ணு சொன்னது இருக்கட்டுமே. அது பாருங்க, அந்த அரசன் நாமான், அவனுக்கு படை தளபதி, யார் சொன்னாலும் கேட்பானா? அவனே போர்ல லீட் எடுக்கிறவன், எங்க போய் எப்படி போர் செய்யணும்னு உயர் அதிகாரி சொன்னா ஒருவேளை கேட்பான். கீழே இருக்கிற போர் வீரன் ஒருவன் போருக்கு போகிற பொழுது, தளபதி நாமான் இந்த பக்கம் போக வேண்டாம், இப்படி போவோம்னா என்ன சொல்லுவான்? ஏய் வா பின்னால. கமாண்ட் கொடுத்து கட்டளை கொடுத்து பழகின ஆளு இந்த நாமான். அப்படிப்பட்டவனே கேட்கிறான் பாருங்க இந்த குழந்தை. அது சொன்ன பொழுது எப்படி கேட்கிறான்? சும்மா வரல, அதுதான் அதுல முக்கியம். வெள்ளி எவ்வளவு எடுத்துட்டு வரான்? 400 கிலோவுக்கு மேல வெள்ளி. இதோ எவ்வளவு தங்க நாணயங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறான் பாருங்க, எத்துணை பட்டாடைகள் எடுத்துக்கொண்டு வருகிறான் பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எவ்வளவு சீரியஸா எடுத்திருந்தா. இப்ப இதெல்லாம் பாதுகாத்து வேற கொண்டு வரணும். சரி, சும்மா போய் பார்த்துட்டு வருவோமே. ஒரு 8, இந்த பொண்ணு ஏதோ சொல்லுது, பல இடத்துல போய் பார்த்தோம், நோய் நீங்கல. சரி, இந்த பொண்ணு சொன்னதுனால சும்மா போவோமே, போகல. அவன் காணிக்கையோடு வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பினான், நம்பிவிட்டான், கடவுள் எனக்கு அற்புதம் செய்வார் என்று. பிரியமானவர்களே, ஒரு எளிய நம்பிக்கை, ஒரு சிறு குழந்தை இவ்வளோ பெரிய மன்னனின் மனதை மாற்ற முடியும் என்று சொன்னால், அங்க பாருங்க, அவன் படைத்தளபதி போய் இன்னொரு அரசன்ட்ட, அந்த அரசன்ட்ட சொல்லி அவனும் கடிதம் கொடுத்து விடுறான் பாருங்க. எங்கிருந்து ஆரம்பிக்குது? நீங்க யார் துணை கொண்டு இந்த உலகத்தை வெல்ல கிளம்பி இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். கடவுளின் துணை கொண்டு, கடவுளின் பிரசன்னத்தோடு இந்த உலகத்தை நீங்கள் வெற்றி கொள்ள கிளம்பினால், நீங்கள் அடிமை கோலத்தில் இருந்தாலும், அனாதை கோலத்தில் இருந்தாலும், ஆதரவற்றவர் என்கின்ற நிலையில் இருந்தாலும், சக்தியற்ற நிலையில் இருந்தாலும், படைபலமோ பணபலமோ அறிவின் பலமோ ஆற்றலின் பலமோ என்று இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்திகளும் உங்களுக்குள் இல்லை என்றாலும், நீங்கள்
ஆண்டவர் என்கின்ற ஒரு பெரிய ஆற்றலை மட்டும் உள்ளே வைத்திருந்தால் போதும், போகிற பாதையில் அனைத்தும் திறந்துவிடும். உங்களுடைய வாக்கு நிலைத்து நிற்கும், ஏனெனில் உங்கள் வாக்கு இறைவனின் வாக்கு. பிரியமானவர்களே, வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்வதாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவு நிலையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற நேரங்களாக இருக்கட்டும், யாரை துணைக்கு வைத்துக்கொண்டு, யாருடைய வாக்கை நாக்கில் வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்பது பொறுத்து உங்கள் எளிமை உயர்வு பெறும், பெருமை பெறும். ஆகவே எளிமையை குறித்து நாம் சிந்திப்போம். நாம் எளியவர்களாய் வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மோடு வந்து தங்குவார். எளிமையை ஒரு பண்பை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மோடு வந்து தங்குவார். ஞாயிற்றுக்கிழமை பொறாமை என்கின்ற ஒரு தீ நம்மை அண்டிவிடக்கூடாது என்றோம். இனிமை என்கின்ற எளிமை நம்முள் வந்து நிரப்ப வேண்டும் என்பது இன்றைய இந்த வாசகத்தினுடைய அடிப்படை. ஆழ தியானிப்போம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, மீட்பளிக்கும் இப்பலி பொருட்களை எங்கள் பாவங்கள் போக்குகின்ற பலியாய் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது உமது ஆற்றலால் எங்களை நிரப்புவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக மண்ணில் மனிதனாக பிறந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத்தோதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயிரம் தொணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறார். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி, வல்லமை, மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஒளியாமிரைவாராய் எளியோ நெஞ்சம் தனிலே, ஒளியாமிரைவாராய் விண்ணில் வாழும்
மண்ணில் வாழும் மாந்தர் மாந்தர் விண்ணில் வாழும் விமலா விமலா மண்ணில் வாழும் மாந்தர் மாந்தர் உம்மில் என்றும் வாழ வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியிலே வருக ஒளியிலே வருக ஒளியாமிரைவாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரைவாராய் நீரும் மழையும் முகிலால் முகிலால் பூவும் கனியும் ஒளியால் ஒளியால் நீரும் மழையும் முகிலால் முகிலால் பூவும் கனியும் ஒளியால் ஒளியால் உயிரும் உருவும் உம்மாள் உம்மாள் வளமும் வாழ்வும் உம்மாள். ஒளியிலே வருக ஒளியிலே வருக ஒளியாமிரைவாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரைவாராய். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உம் புனித மறை நிகழ்வில் பங்கு கொண்ட எங்களுக்கு வாழ்வளிக்கும் திருவிருந்தை தந்ததற்காய் நன்றி கூறுகின்றோம். இது எங்களுக்கு பாவ மன்னிப்பை ஆறுதலையும் பெற்றுத் தருவதாக. ஆண்டவராக்கிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவி